லாங் சைஸ் துண்டு சீட்டை வச்சு காப்பி அடிச்சா அவர் டிவிகே தலைவர். அதே ஒரு துண்டு சீட்டை எடுத்து வச்சு மைக்குக்கு முன்னாடி வச்சு காப்பி அடிச்சா அது டிஎம்கே தலைவர். அதே மொத்த சீட்டை அலற விட்டுக்கிட்டு சீட்டே இல்லாம ஒட்டுமொத்த தமிழ்நாடை அலற விட்டுக்கூடிய ஒரே புரட்சி தலைவன் என்டிகே தலைவர். டிவிகே, டிஎம்கே, என்டிகே எல்லாம் துண்டு சீட்டு, விட்டடிக்கிற லாங் சைஸ் சீட்டு. நமக்கு எந்த சீட்டு இல்ல, மொத்த சீட்டுக்கு என்டிகே என்டிகே என்டிகே. சரி, இப்போ அக்கா அஞ்சமாலா அவர்கள் அழகா ஒரு கருத்தை சிறப்பா பதிவு பண்ணிட்டு போனாங்க, மீனவருடைய பிரச்சனைகள். இப்ப நான் இயற்கையாவே ஒரு 15 வருஷமா தமிழ் தேசிய அரசியல் தளத்தில் நிக்கிறேன். ஆனா ஒரு நெய்தல் குடியில பிறந்த ஒரு மீனவன். என்னுடைய பகுதி ராமேஸ்வர பகுதி. தொடர்ச்சியான காலகட்டத்தில் தொடர்ச்சியான ஓட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கோம். மீனவ மக்கள் ஏற்கிற அரசியல் என்றால் என்ன? நமக்கு என்ன அரசியல் தேவை? திராவிட அரசியலா, இல்ல இந்துத்துவ அரசியலா, அதாவது ஆரிய அரசியலா, இல்ல தமிழ் தேசிய அரசியலா? நமக்கு தேவை தமிழ் தேசிய அரசியல். அந்த தமிழ் தேசிய அரசியலை ஏற்றுக்கொண்டா மட்டும்தான் மீனவர்களுடைய எழுச்சி, அது மீனவர்களுடைய எழுச்சி, அது தமிழ் தேசியத்தினுடைய மிகப்பெரிய புரட்சியா இருக்கும். அந்த புரட்சியை சமகால கட்டத்தில் அதே நெய்தல் படையில அதே நெய்தல் சமூகமா பிறந்து வளர்ந்து மிகப்பெரிய அளவுக்கு ஈழத்தில் ஒரு பெரும் கடை கட்டலாம் மேதகு பிரபாகரன். அவன் ஒரு நெய்தல் படையினுடைய ஒரு மீனவரியா? ஆனா செஞ்ச அரசியல் தமிழ் தேசிய அரசியல். அவர் தமிழ் தேசிய அரசியல் செய்ததால் மீனவர்கள் எழுச்சி பெற்றார்கள். உலகத்தை கட்டியாண்ட சோழப்படைய நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிறுவனம், கண்ணுக்கு முன்னாடி சமகால கட்டத்தில். இப்போ கடலம்மா மாநாடு, இதே ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி போங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒட்டுமொத்த கடலையும் கட்டி ஆண்டவர்கள் தமிழர்கள். யோசிச்சு பாருங்க, தமிழர்கள். அந்த கடலை கட்டியாண்ட மாபெரும் தமிழர்கள் சோழர்கள். அந்த சோழ படையினுடைய பள்ளியர்களும் படையாட்சிகளும் போர்படை தளபதிகள். அதே பாண்டிய வம்சாவளியுடைய முதல் பழமையான பேரரசினுடைய மாபெரும் கடலை கட்டியாண்டவர்கள் பல்லவர்கள், பள்ளியர்கள், கடையர்கள், படையாட்சிகள், இன்னும் சொல்லக்கூடிய தமிழ் இனக்குழுக்கள், நெய்தல் படையை சேர்ந்தவங்க. இந்த இருக்குடா கொர்க்க பாண்டிய நாட்டினுடைய கப்பல் படை துறைமுகம்டா கொர்க்க. இந்த கொர்க்கைக்கு முன்னாடி இருக்குடா நமக்கு கபாடபுரம். அதை தாண்டி போனா நமக்கு லெமுரியா கண்டண்டா. இதெல்லாம் எங்க? கடலோடு ஒட்டி இருக்கக்கூடிய மாபெரும் துறைமுகங்கள். இந்த துறைமுகத்தையும் இந்த கடலையும் ஊட அறுத்து தெற்காசியா ஆண்டு முழுவதும் கட்டி ஆண்டவர்கள் பாண்டிய வம்சாவளி வந்த பரதவர் கூட்டம். ராமேஸ்வரோட கட்டமைப்பு முழுக்க பாத்தீங்களா, அது அப்படியே பார்த்தா காங்கிரஸ், திமுக, பிஜேபி, அதிமுக, இப்படிதான் மீனவ சங்க தலைவர்கள் இருக்கா. தமிழ் தேசிய தலைவர்கள் அங்க இல்ல. ஒட்டுமொத்த இலங்கை கடை பிரச்சனைக்கும் அங்க தமிழ் தேசிய தலைவர்கள் உருவெடுத்து நின்றால் அங்க ஒரு இலங்கை கடற்படையும் தமிழ்நாட்டு மீனவன தொட பயப்படுவான், நடுங்குவான். கண்ணுக்கு முன்னாடி நாங்க இருந்திருக்கோம். பிரிட்ஜோ கடைசி சாவு. பிரிட்ஜோக்கு அப்புறம் ஒரு இலங்கை கடற்படை எந்த மீனவனும் சுட்டுக் கொல்லப்படவில்லை. காரணம் என்ன? தமிழ் தேசிய அரசியல் ஆசான் என்னுயிர் அண்ணன் செந்தமிழன் சீவான் நெய்தல் படை கட்டுவன் சொன்னாடா. படையை கட்டணுமா? உலகத்தில் இருக்க எல்லாரும் பயந்தானா? நடுங்குனானா? பயந்து ஓடி போனானா? டேய், சுதந்திர இந்தியா சுதந்திரம் பெற்றதுல இருந்து 16 சட்டமன்ற தேர்தல் நமக்கு நடந்திருக்கு. 3821 சட்டமன்ற உறுப்பினர்கள். ஆனால் அதில் வெறும் 16 பேர் தான் மீனவ சமுதாயத்தினுடைய உறுப்பினர்கள்.
வெறும் 25%. 3821 பேர்ல வெறும் 29 பேர் தான் இந்த சுதந்திர இந்தியால இருந்து இந்த 75 ஆண்டுகள்ல மீனவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கானுங்க. அது மட்டுமல்ல, அதே 18 நாடாளுமன்ற தேர்தல் நடந்திருக்கு. 18 நாடாளுமன்ற தேர்தல்ல 5821 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆயிருக்கான். அதுல ஒரே ஒருத்தன் தாண்டா மீனவ சமுதாயத்தினுடைய மீனவருடைய நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்கான். எவ்வளவு பிரதிநிதித்துவம் இல்ல பாருங்க. எந்த பிரதிநிதித்துவம் இந்த திமுக இந்த காங்கிரஸ் நமக்கு கொடுத்துச்சாடா? இல்லடா. அவனுக்கு தாண்டா மாறி 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 ஓட்ட போறீங்க. ஏண்டா இலங்கை நாடாளுமன்றத்தில் ஒருத்தன் பொங்குனா எங்க உரிமைகளா பறிக்கிறீங்களா? எங்க தேசியத்தில் ஒரு தெய்வமா நிக்கிறாரடா. டேய், நீங்களா வலக்கையில சாப்பிடுறீங்களா இல்ல இடக்கையில சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்டாரடா. அது போலதான் நான் கேட்கிறேன், இந்த மீனவ சொந்தங்களே, நாம் வலக்கையில சாப்பிடுறோமா இல்ல இடக்கையில சாப்பிடுறோமா? உன்னோட தமிழ் தேசிய அரசியல், தமிழ் தேசிய எழுச்சி, மீனவர் புரட்சி அண்ணன் செந்தமிழன் சீமான் அரசியல் தளத்துல தான் உனக்கு அடங்கி ஒடுங்கி இருக்கு. நீ அங்க ஓட்ட போடு. நாட்டை பிரபாகரன் எப்படி ஈழத்துல கட்டினாரோ அதை விட 1000 மடங்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் இங்கே கட்டுவார். கட்டுவாரா கட்ட மாட்டாரா? கட்டுவார். அதுக்கு தானடா அதிமுக விலை போகாம, திமுக விலை போகாம, பிஜேபி விலை போகாம நம்ம நின்றுகிட்டு இருக்கோம். யாருக்கான அரசியல்? மீனவர்களுக்கான அரசியல் இல்ல. மருதத்துக்கும் அரசியல், நெய்தலுக்கும் அரசியல், குறிஞ்சிக்கும் அரசியல், பாலைக்கும் அரசியல், ஒட்டுமொத்த 5 இணைகளுக்கான அரசியல் செய்கிறவன் சோழன், சேரன், பாண்டியன். அதுதான் என் உயிர் அண்ணன் சீமான். தமிழ் தாய் வாழ்க, மேதகு பிரபாகரன் வாழ்க. நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டுல 13 கடலோர மாவட்டங்கள் இருக்கு. 591 மீனவ கிராமங்கள் இருக்கு. 20 லட்சத்துக்கும் அதிகமான மீனவர்கள் வாழ்கிறாங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? ஏதாவது பிரயோஜனம் உண்டா? ஏன் நம்ம ஜாதியால ஒரு ஜாதி நமக்கு உட்பிரிவு நிறைய இருக்கு. நம்ம ஜாதிகள்லயே அந்த ஜாதிகளில எல்லாம் பிளவுபட்டு கிடக்குறோம். நமக்குன்னு தனி அமைச்சகம் இல்ல, நமக்குன்னு தனி தொகுதி இல்ல. மாறி மாறி இந்த திமுகவுக்கு அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு மீனவ மக்கள்னா ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். நம்மளுக்கான வாக்கா மட்டும்தான் நம்மளை பாக்குறாங்க. அந்த திராவிட அரசா இருக்கட்டும், அந்த தேசிய கட்சிகளா இருக்கட்டும், நம்மள வாக்கா மட்டும்தான் பாக்குறாங்க. இன்னைக்கு பாருங்க, இப்ப நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுதுன்னா 6 சட்டமன்ற தொகுதி ஒதுக்குறேன்னு சொல்லுது. அப்ப ஒரே ஒரு தொகுதி திமுக, ஒரே ஒரு தொகுதி அதிமுக. இப்ப பாருங்க, மீன்வளத்துறை அமைச்சர் யாரு? மீனவரா? மீனவர் கிடையாது. அதே போல மீனவ பல்கலைக்கழகங்கள் இருக்கு. அதுல மீனவர்கள் பிள்ளைங்க படிக்கிறாங்களா? இல்ல. இதுக்கு எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அண்ணன் நெய்தல் படை அமைச்சு அதுல மீனவ மக்களை, தகுதி வாய்ந்த மீனவ பிள்ளைங்களை எடுத்து அந்த நெய்தல் படையில கரையில நிப்பாட்டுறாரு. ஒரு சிங்களவன் இப்ப நம்மள தொட்டா உடனே தூக்குடான்னு சொல்றாரு. இந்த உலக அரசியல்லையே திராணியற்ற அரசியல்வாதிகள் தான் இருக்காங்க. எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான் மீனவனை அடித்தால் உன் சிங்கள மாணவனை அடிப்பேன். யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? இந்த தைரியம், இந்த துணிச்சல் ஒரு தமிழனுக்கு மட்டும்தான் இருக்கும். இன்னைக்கு பாருங்க, கடற்கரை கிராமங்கள்ல ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ஈத்தேன், சுற்றுலா மையம், அது இதுன்னு எல்லாமே கொண்டுட்டு வராங்க. எங்க ஊர்ல நான் அனுபவிக்கிறது, ஒரு இடம் இருக்கு, அதுல 130 வீடுகள் கட்டணும். ஏன்னா அந்த டைம் பூங்கா வந்துருச்சு, இந்த டைம் சுடுகாடு அப்படி இப்படின்னு போயிடுச்சு. கேட்டா இது வனத்துறைக்கு சொந்தமான இடம், இது வீடு கட்ட முடியாதுங்கிறாங்க. நாங்க எவ்வளவோ கலெக்டர்டையும் மனு கொடுத்துருக்கோம். இதுல பாருங்க, ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க. சமுதாய இடம்னு சொல்லிட்டு நமக்கு சொந்தமான இடத்தை தனியார்கள் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க. அந்த இடத்தை இந்த அண்ணா ஆட்சியில அமர்ந்த உடனேயே அந்த இடத்தை மீட்டு மீனவர்களுக்கான குடி அமர்வு பண்ணுவோம். இப்ப நம்ம மக்கள், மீனவ மக்கள் நமக்கான அரசை தேர்ந்தெடுங்க. இன்னைக்கு பாருங்க, தண்ணீர் மாநாடு, கடலம்மா மாநாடு, மரங்களின் மாநாடு, மலைகளின் மாநாடு, மாடுகளின் மாநாடு, இப்படி அண்ணன் எல்லாத்துக்கும் இயற்கையை நேசிக்கிற அண்ணன் எல்லாத்துக்கும் மாநாடு போடுறாரு. தற்கொலை கூட்டாருக்கு தெரியுமா? மாநாட்டு மரங்களுக்கு மாநாடு போடுறாரு. மரங்களுக்கு வாக்கா இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. வாக்கு இல்ல, நம்மளுடைய வாழ்க்கை மரங்கள்
இப்ப அண்ணன் வந்து அணிலா இருக்கட்டும், ஓனாயா இருக்கட்டும், நாயா இருக்கட்டும், நரியா இருக்கட்டும், புழுவா இருக்கட்டும், பூச்சியா இருக்கட்டும், குரங்கா இருக்கட்டும், அனைத்து உயிர்களுக்கு மன அரசியலை முன்னெடுக்கிறாரு. இந்த மேதாவிகள் என்ன சொல்றாங்கன்னா, சீமான் என்ன மரத்தை கட்டி பிடிக்கிறாரு, மரத்துக்காக பேசுறாரு அப்படின்னு இந்த மேதாவிகள், அதி மேதாவிகள் சொல்லுவோம்ல, அந்த மேதாவிகள் சொல்றாங்க. இனிமேனாவது கொஞ்சம் செவி கொடுத்து என்ன பேசுறாரு, என்ன கருத்தை முன்வைக்கிறாரு அப்படிங்கறத உணர்ந்து இந்த தற்குறி கூட்டம் எங்க அண்ணனுடைய கருத்தை உற்று நோக்கி கேட்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். இந்த வர்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் விவசாயி சின்னத்துக்கு வாக்களித்து எங்க அண்ணனை அரியணை ஏற்றுமாறு கேட்டுக்கொண்டு கடலா இணைவோம், கடல் வளம் காப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக மாநில மீனவர் பாசறை ஒருங்கிணைப்பாளர்